வாக்குச்சாவடி வளாகத்தில் காரில் நுழைந்த டிராபிக் ராமசாமி மீது சிலர் தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள 179வது வாக்குச்சாவடிக்கு சமூக சேவகரும் வேட்பாளருமான டிராபிக் ராமசாமி சென்றார். வாக்குச்சாவடி வளாகத்தில் காரில் சென்று இறங்கிய அவர் அங்கு குழுமியிருந்த பிற கட்சிக்காரர்களை வீடியோ கேமராவில் படம் பிடித்தார். அப்பொழுது பேசிய டிராபிக் ராமசாமி இந்த தேர்தல் சரியான முறையில் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். ரூலிங் பார்ட்டி என்ன சொல்லுமான வேற எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வாக்குப்பதிவு எப்படி இருக்கு? எலெக்ஷன் நடக்கிறத பற்றி அவங்க ஒன்றும் பெரிய சாதனை பண்ணல. எப்போ நடக்குது, இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. ஆளுங்கட்சிக்கு எடுப்பு சந்தோஷம். ஏற்கனவே பேட்டி தான் கொடுத்தா இப்போ ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டேன். கம்மி கொடுக்க போகிறோம் ஒரு ஆர்வக்கிட்ட தேர்தல் ஆர்வக்கிட்ட கம்மி கொடுக்க போகிறோம். ரூலிங் பார்ட்டி மேலே எப்படி அதாவது நடக்குதுன்றது ஃபோட்டோவோட. வீடியோ கேமராவில் படம் பிடிப்பதை கண்டித்த சிலர் அவரை தாக்க முயன்றனர். உடனடியாக டிராபிக் ராமசாமி காரில் ஏறி அமர்ந்து கொண்டார். அவரது காரை சிலர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் டிராபிக் ராமசாமியை உடனடியாக வெளியேற்றினர். வாக்குச்சாவடிக்குள் காரில் வந்து டிராபிக் ராமசாமி விதிமுறையை மீறியதாக சிலர் புகார் கூறினர்.